Hi friends, this is silentkillers YouTube channel. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்க போறோம்னா கிறிஸ்டல் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தலாம். இது வந்து ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் முழுக்க எதை பேஸ் பண்ணி, அதாவது எது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூபி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதை வந்து அப்படியே இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இது கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். அதில் வந்து என்ன பண்ணால் கம்பைல் டைம் வந்து அதோட ஜஸ்ட் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அதை வந்து கம்பைல் டைமிங்கில் ஓவர் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறப்போ இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இதுக்கு தனியாக ஒரு கம்பைலர் க்ரியேட் பண்ணுறப்போ அதையே ரூபி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணிவிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதுக்கு தனியாக ஒரு கம்பைலர் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத விட ஃபஸ்ட் எப்போ க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இதுக்கான ஸ்டெப்ஸில் எப்படி எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2011 இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ஸ்டெப்ஸில் எடுக்க ஆரம்பிச்சு அதுக்காக நிறைய இதெல்லாம் இது பண்ணாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு ரிலீஸ்டு வெர்ஷன் எப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014. ஆனால் இதுக்கான கம்பைலர் கிரியேஷன் ரூபியில் பண்ணிவிட்டு அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த கிறிஸ்டல்லே பண்ணுறப்போ அதோட எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2013. கிறிஸ்டல் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜாய் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாய் அப்படிங்கிறத மாற்றி கிறிஸ்டல் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஓகே, இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன பேரடிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பேரடிகம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கன்கரண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆரி போரன்ஸ் ஸ்விக் மடியூ ஜுவான் வாஜ்னெர்மேன் அப்படிங்கிறவரும் மறுபடியும் பிரியான் கார்டிஃப் அப்படிங்கிறவரும் டிசைன் பண்ணியிருக்காங்க. டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனஸ் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2014 தான் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா 2014 முன்னாடியே இந்த லாங்குவேஜ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2013 அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு செல்ஃப் ஹோஸ்டிங் வந்து வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் 2014 இதுக்கான ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட ஸ்டேபிள் ரிலீஸ்னு வாங்கல, ப்ரிவியூ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அது எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2020 April 6, அதாவது இந்த ஒரு 1 month முன்னாடி தான் இதுக்கான வந்து ப்ரிவியூ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேபிள் ரிலீஸ் ஒன்று வாங்க முடியும். ஓகே, இதோட டைப்பிங் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்ஃபெரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எந்த வயசில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸில், மேக் ஓஎஸில், ஃப்ரீ பிஎஸ்டி, ஓப்பன் பிஎஸ்டி அப்படிங்கிற ஓஎஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இதோட ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா .cr. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி ரூபி லாங்குவேஜ் பற்றி சொல்லியிருப்போம். அதை வந்து பேக் எண்டில் ஸ்கிரிப்டட்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேக் எண்டில் ஸ்கிரிப்டட்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாங்குவேஜை பேக் எண்டில் ஸ்கிரிப்டட்னு சொல்லி யூஸ் பண்ணுறப்போ LLVM, அதாவது லோ லெவல் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த லோ லெவல் விர்ச்சுவல் மிஷின் நம்ம இதில் சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோட்லின் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ணுறப்போ LLVM, அதாவது லோ லெவல் விர்ச்சுவல் மிஷின் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து பேக் எண்டில் ஸ்கிரிப்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த லோ லெவல் விர்ச்சுவல் மிஷின் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் பாருங்கள், ரூபி ப்ரோக்ராம் என்னென்ன சின்டாக்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இதில் இருக்குது. அதில் வந்து புட்ஸ் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி போட்டிருப்போம், இதுலேயும் புட்ஸ் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி போட்டிருப்போம். அது மாதிரி ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹலோ வேர்ல்டு இப்படி தான் போட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இது நார்மலாக இந்த லாங்குவேஜுக்கும் தனித்துவமான ஒரு இது புட்ஸ் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா சொல்லியிருக்கோமா, அதனால கிளாஸை வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணியும் போடலாம். இதை வந்து இப்போ எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம ரூபி லாங்குவேஜ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுமோ அதே இடத்துல இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா ரூபி லாங்குவேஜ் வந்து பேக் எண்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம், பேக் எண்டில் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இதுவும் அதே மாதிரி தான் பேக் எண்டில் ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. சர்வர் கடையில் ஒர்க் பண்ணுற லாங்குவேஜாகவும் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். சர்வர்ஸ்க்குள்ள இன்பில்ட்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறக்கும் இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தா பேசிக் இன்ஃபர்மேஷன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாரோ சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.